அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளை. ரம்ஜானுக்கு முத நாள் என்ன நடந்துச்சுன்னு பாத்திரலாமா? ஈவினிங் எங்க நன்னிமாவை பாக்கலான்னு பல வருஷம் கழிச்சு சந்தக்கோட்டை மர்னூத் அம்மா ஊருக்கு போயிருந்தோம். தாய் மாமா அங்கதான் இருக்காங்க. பேக் டு மெமரிஸ். உள்ள நுழையும் போதே அவ்வளோ ஞாபகம். ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஓட்டு வீடு, அப்ப பார்த்த மாதிரியே அதே கிச்சன். இந்த இடங்கள்ல எல்லாம் அவ்வளோ மெமரிஸ் இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்கும் அந்த டைம். வெளியே உட்கார்ந்து விளையாடுறது, அவங்க செய்யற அந்த சோறு குழம்பே ஒரு தனி ருசியா இருக்கும். இந்த தொட்டில தான் குளிப்போம். நன்னிமா நன்னாலாம் சான்ஸே இல்ல. பார்த்ததும் அப்படியே அந்த சுருக்கு பைக்குள்ள இருந்து காசு எடுத்து கொடுப்பாங்க. எங்க நன்னா வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையோட பக்கத்துல ஒரு பாக்கு பெட்டி வச்சிருப்பாரு. தலையில வெள்ளை கலர் உருமா கட்டிட்டு அப்படியே அவ்வளவு ஒரு அழகு. போனாலே காசு தான். நிறைய மெமரிஸ். இவங்க தான் அம்மாவோட அம்மா, பாப்பா பாட்டி. எங்களை பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு. போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு மாமியெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு வர மனசு இல்ல, மாமாவை பார்க்க முடியல. சோ போன் பண்ணி பேசிட்டு டைம் ஆயிடுச்சு, கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் பக்கத்துல சானார்பட்டியில என்னோட பெரியம்மா இருக்காங்க. அண்ணனோட லிட்டில் பிரின்சஸ பாக்கலாம்னு சொல்லிட்டு போனா தூக்கிட்டு விடவே மனசு வரல. வீடியோவை பார்த்துட்டு பயங்கரமா போஸ்ட் வேற கொடுக்குறாங்க. கியூட்டி. அப்புறம் ஃபர்ஸ்ட் மருமகள் ஹசனா என்ன சொல்றான்னு பாருங்க. தெரியுமா? பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்குமா? வாசம் மருமகள். ரொம்ப நாளாச்சு இவங்க எல்லாம் பார்த்து. அத்தா மச்சி, என் ஆறு உயிர் அண்ணன். அண்ணனை பாக்குறதுக்காக தான் முக்கால்வாசி வந்தது. அப்புறம் பக்கத்திலேயே அக்காவும் இருக்காங்க. அவங்களுக்கு போன் அடிச்சோடனே வந்துட்டாங்க. இவங்க தான் என்னோட பெரிய மச்சான் அக்கா ஹஸ்பண்ட். எல்லாரையும் பார்த்ததுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு. ஆனா கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடிஞ்சு. ஒரு சைடு அக்காவும் மச்சானும் வந்து நோம்பு காசை கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் அத்தா பெரியம்மா தனியா கொடுக்குறாங்க. எனக்கு ஒரே ஜாலி ஆயிடுச்சு. ஃபீலிங் சோ பிளஸ்ட் அண்ட் சோ ஹாப்பி. அப்புறம் எல்லாத்துக்கும் டாடா பை பை சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வரும்போதே நம்மளோட பாச உறவுகள் அன்எக்ஸ்பெக்டடா ரம்ஜான் கொண்டாட அங்கிள் ஆன்டி எங்க கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. இவங்க வந்ததுலயும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க நம்ம கூட வந்து நோம்பு கொண்டாட போறாங்க. எக்ஸைட்டட். வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையா பார்த்து எல்லா ப்ரிப்பரேஷனையும் முடிச்சுட்டாங்க. இஸ்வா சஜ்வாக்கு தான் நோம்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க தான் மருதாணி வச்சுட்டு வந்தாங்க. அப்புறம் டின்னர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பக்கத்துல அக்கா வீட்டுக்கு ஐயாவெல்லாம் பார்க்க போயிருந்தோம். அங்க கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்து மருதாணி வைக்கலான்னு பார்த்தா பறிக்கவே இல்ல. பக்கத்துல மச்சிட்ட போய் மருதாணி தான் கேட்டேன். மரத்துல பாதியை பிடிங்கி கொடுத்துட்டாங்க. சசாக்கல்லா. நைட்டு 2 மணி வரையும் ஜாலியா என்ஜாய் பண்ணி எல்லாரும் சேர்ந்து மருதாணியை வச்சுட்டு படுத்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ரம்ஜான் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.